ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சின்முத்ரா மெடிடேஷன். நெறைய பேர் பண்ணுறத பார்த்துருப்பீங்க யூடியூப்ல. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் ஷேர் பண்ணலாம்க்காக தான் அந்த வீடியோ. சின்முத்ராவ வந்து நம்ம எப்படி ஹோல்ட் பண்ணுறோங்கன்னா, நம்முடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரும், தம் ஃபிங்கர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டிப்ப அப்படி டச் பண்ற மாரி வச்சுக்கணும். அப்புறம் மிச்சம் இருக்க ஃபிங்கர்ஸ அப்படி லூஸ்ல விட்டுறணும். சரிங்களா? ஸோ மேல மேல அப்வர்ட ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாரி நம்ம பாம் வச்சுக்கணும். ஸோ எக்ஸாக்ட்டா நான் மெடிடேஷன் அந்த போஸ்சர்ல உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா? அந்த சிட்அப் அது சிட் டவுன் பண்ணியிருக்கேன்ல, அதே போஸ்சர் தான். ஓகேங்களா? ஸோ இத பண்ணா நமக்கு என்ன நடக்கும்? என்ன என்ன மாரி பெனிஃபிட்ஸ்? அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஆ நமக்கு ஜெனரலாவே ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் கெடைச்சிரும். சரிங்களா? ஸோ இது பண்ணும் பண்ண 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 அப்புறம் வந்து நம்மளுடைய நர்வ் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம ரொம்ப பரபரப்பா ஏதோ விஷயம் பண்ணிட்டு வந்துட்டு உட்காந்தோனையும், நமக்குள்ள அப்படியே இந்த மூச்சு வாங்கிட்டு, அப்புறம் என்ன சொல்றது? நம்மளுடைய ஹார்ட் பீட்ல நம்ம அப்படி உணர ஆரம்பிப்போம். அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ டவுன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஸ்லோ டவுன் ஆகும்போது, நமக்குள்ள அந்த ஸ்ட்ரெஸ்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே ரெட்யூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வேற என்ன சொல்லலாம்னா, கட் ஃபீலிங்ஸ். நான் சொல்லுவாங்கல்ல, "ஏய் நான் எனக்கு தோணுச்சு செஞ்சுட்டேன்டா." அந்த மாரி அந்த ஃபீலிங்ஸ்லாம் நமக்குள்ள உணர ஆரம்பிக்கிறத நம்ம நம்மளே ஃபீல் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி யோசிச்சதே இல்லையே, கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறோம் இந்த சிச்சுவேஷன்ல அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து ஜென்ரலா மெடிடேஷன் பண்ணதே கிடையாது அப்படின்னுங்கிறவங்களுக்கும் இருந்தாலும் சரி, ரொம்ப நாள் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஃபீல் கண்டிப்பா ஏற்படும். எப்படி சொன்னா, ரொம்ப துடிக்கிற மாரி இருக்கும். பாடி வைப்ரேட் ஆகுற மாரி இருக்கும். சாமி வந்து ஆடுற மாரி நமக்குள்ள ஒரு ஒரு உணர்வு வந்து ஒரு மாரி ஒரு ஃபீல் கொண்டு போகும். அது அது உணர்ந்து அது அது சொன்னா புரியாது. அது அவங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். எமோஷனலா ஒரு பேலன்ஸ் ஏற்படும். எப்படின்னா, இந்த முத்ராஸ் மூலமா நம்ம பாடியும், மைண்டையும் நம்ம ஸ்டேபிள் பண்றோம். ஓகேங்களா? இது வந்து சயின்டிஃபிக்கா வந்து இன்னும் ஸ்டில் எவால்விங் தான். அவங்க அத வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்டி இப்டி சித்தா மருத்துவத்தையும் டாக்டர்ஸ் வந்து நம்முடைய இங்கிலீஷ் மெடிசினையும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ 2 பேருக்குள்ள ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்குல்ல, அந்த மாரி தான். ஸோ இந்த முத்ராஸ் மூலமா நம்ம பாடியும், மைண்டையும் நம்ம வந்து ஸ்டேபிளா வச்சிருக்கோங்கிறது ஒரு நம்பப்படுற விஷயம். அது வந்து என்னைய கேட்டீங்கன்னா, நான் நம்புறேன்னு தான் நான் சொல்லுவேன். அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா சொல்லுங்க. சரிங்களா? மத்தபடி ஆ வேற என்ன சொல்லலாம்? ஆ சின்முத்ரா பண்ணும்போது, ஆ இந்த இடத்துல அப்படின்னு துடிப்பு ஏற்பட ஏற்பட ஆரம்பிக்கும். ஆ இது ஸோ இந்த 3 ஐன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அங்க உங்களுக்கு ஒரு மாரி ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது நல்லது தான். ஓகேங்களா? ஸோ அத பத்தி நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். பை த வே உங்களுக்கு இந்த சின்முத்ரா இல்லாம, ஆம் வேற ஏதாவது உங்களுக்கு நான் டாபிக் பேசணும், ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி பேசணும் அப்படின்னா, நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எனக்கு அத கமெண்ட் பேஸ் பண்ணி நான் எனக்கு தெரிஞ்ச வீடியோவ உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நான் யூடியூப்ல நான் கன்டென்ட்டா போஸ்ட் பண்றேன். சரிங்களா? ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. அப்புறம் மறக்காம மெடிடேஷன் பண்ணுங்க. 15 மினிட்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தான் குடுத்துருக்கேன். அது ரொம்ப சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷன். அத பாருங்க. உங்களுக்கு உங்களுக்கு ஈஸியா புரியும்.